வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். முத்தமிழ் இயல் இசை நாடகம். முத்தமிழையும் போற்ற வேண்டும், அந்த முத்தமிழில் உழைத்தவர்களுக்கு உரிய மரியாதை தர வேண்டும் என்பதிலே மிக கவனமாக இருந்தவர்தான் நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடிகர் சங்கத்தின் தலைவராக, செயலாளராக பொறுப்பில் இருந்தார். அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த காமராஜர் அவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், இயல் துறைக்கு மூவா என்று அழைக்கப்பட்ட வரதராசனார் அவர்களையும், நாடகத்துறைக்கு பம்மல் கே சம்பந்த முதலியார் அவர்களையும் தேர்ந்தெடுத்திருந்தார்கள். அவர்களுக்கு நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் ஒரு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அன்றைய தமிழக முதல்வராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அரசு உயர் அதிகாரியான திரவியம் அவர்களை புரட்சித் தலைவரத்திலே அனுப்புகிறார். புரட்சித் தலைவர் கேட்கிறார், யார் யாருக்கு என்று கேட்கிறார். பாராட்டு விழா நடத்துவ வேண்டும் அல்லவா? இயல் துறைக்கு மூவா அவர்கள், வரதராசனார் அவர்கள், நாடகத்துறைக்கு பம்மல் கே சம்பந்த முதலியார் அவர்கள் என்றதும் புரட்சித் தலைவர் முகம் பொலிவுறுகிறது. கண்டிப்பாக உரியவர்கள், இவர்களுக்கு உரிய மரியாதையை நாம் கொடுத்துத்தான் தீர வேண்டும் என்ற அளவிலே புரட்சித் தலைவர் மகிழ்ந்தார். சரி, இசைத்துறைக்கு யாருக்கு பட்டம் வழங்குகிறீர்கள் என்று கேட்கிறார். அதிகாரி திரவியம் சொல்கிறார், அதிலே சற்று சிரமம் இருக்கிறது, அதிலே நிறைய புலமை பெற்றவர்கள் இருப்பதால் யாருக்கு தருவது என்பதிலே சிக்கல் இருப்பதால் அவர்களுக்கு மட்டும், இசைத்துறைக்கு மட்டும் இன்னும் முடிவு செய்யவில்லை என்று கூறியதும் புரட்சித் தலைவர் சற்றே ஆதங்கப்பட்டு, ஆவேசப்பட்டு குறிப்பிட்டார், கேபி சுந்தராம்பாள், கேபிஎஸ், இந்த நாட்டில் விடுதலை உணர்வுக்காக பாடியவர், காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்காக பாடியவர், அவரை டெல்லியிலே இருப்பவர்கள் தான் மதிக்கவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நாம் அவர்களை மதிக்க வேண்டும் அல்லவா? அவர்களுக்கு உரிய கௌரவத்தை நாம் தர வேண்டும் அல்லவா? மரியாதைக்குரிய கேபி சுந்தராம்பாள் அவர்களுக்கு தமிழக அரசு இசைத்துறைக்கு பாராட்ட வேண்டும் என்று குறிப்பிட, இந்த தகவல் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு செல்ல அறிவிக்கப்பட்டார்கள். கேபி சுந்தராம்பாள் அவர்களுக்கு இசைத்துறைக்கு என்று கூறினால் அதுதாங்க புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர். கேபிஎஸ் அவர் காங்கிரஸ்காரர், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர் அல்ல. அன்றைக்கு புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தான் இருந்தார். ஆனால் திறமை உள்ளவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல, அவர்கள் திறமையை போற்ற வேண்டும் என்பதிலே அன்னை கேபிஎஸ் அவர்களுக்கு அந்த மரியாதை கிடைத்திடுவதற்கு முழு முதற் காரணமாக இருந்தவர்தான் நம் இதய தெய்வம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்கிற நல்ல தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்லட்டும் முத்தமிழ் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.